பிகினரா ஜிம்ல பண்ணக்கூடிய 4 மிஸ்டேக் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஏன் நானே அவ்வளவு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நல்ல கண்டென்ட்க்கு என்ன மறக்காம ஒரு சின்ன ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. நான் பண்ண மொதல் மிஸ்டேக் என்னன்னா, இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ற மசில் நாளைக்கு வரை வலிச்சதுன்னா அப்போதான் மசில் க்ரோத் ஆகணும்னு கண்மூடித்தனமா நம்புனது. நீங்க ப்ராப்பரான ரெஸ்ட்டும் டயட் எடுத்தாலே போதும், உங்களுக்கு சீக்கிரமே மசில் க்ரோத் ஆக ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது விஷயம், ஓவர் ட்ரைனிங். ஒரு மசிலை நீங்க ரிகவரி ஆனதுக்கப்புறம் ட்ரெயின் பண்ணீங்கன்னா அது ஓகே. பட் அதே மசிலை நீங்க ரிகவரி ஆகாமலே அதை திருப்பி ஒர்க் பண்ண வச்சீங்கன்னா அதுதான் ஓவர் ட்ரைனிங். அதே மாதிரி ஒரு பெரிய மசிலுக்கும் சின்ன மசிலுக்கும் ஒரே மாதிரி ட்ரெயின் பண்ணீங்கன்னா அது ஓவர் ட்ரைனிங். எக்ஸாம்பிள், நீங்க பேக்குக்கு 4 வேரியேஷனும் 4 செட்டு போட்டீங்கன்னா அதே மாதிரி பைசப்க்கும் 4 வேரியேஷன் 4 செட்டு போட்டீங்கன்னா என்னப்பா இது, பேக் எவ்வளவு பெரிய மசில் ஆனா பைசப் ரொம்ப ரொம்ப சின்ன மசில். ஸோ நீங்க அதே மாதிரி சேமா ட்ரெயின் பண்ணாதீங்க. மூணாவது விஷயம், மசில் பம்ப்னால மசில் க்ரோத் ஆகுமா கேட்டா நிச்சயமா கிடையாது. ஏன் இது சொல்றேன்னா, சில பேர் மசில் பம்ப் மட்டும் ஒர்க் பண்ணி விட்டுருவாங்க. அவங்க க்ளோஸ் டு மசில் ஃபெயிலியரோட போட்டா மட்டும்தான் அவங்க மசில் ஒன்று க்ரோத் ஆகும். நாலாவது விஷயம், ஈகோ லிஃப்டிங். ஜிம்மில் எல்லாருக்கும் ஒரு எதிரி இருக்கும். எதிரின்னு சொல்ல முடியாது, ஒரு போட்டியாளர் இருக்கும். அவன் 50 கிலோ தூக்குனானா நானும் 50 கிலோ தூக்குன்னு சொல்லி இன்ஜுரி ஆயிரும். பட் லாஸ் நம்மளுக்கு தான். நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தூக்க பாருங்க, மற்றவங்கள பார்க்காதீங்க. மசில் க்ரோத்னு பேர்ல ஈகோ லிஃப்டிங் பண்ணிருப்போம்.